ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கண விருச்சக ராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான மகர ராசின்னு பதிவாகுங்கள். மகர ராசியில் சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத தசா புத்திநாதன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி பலன் நான் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசி கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 2 கட்ட பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ அதுலேருந்து 1, 2, 3 எண்ணி வர அந்த 3ஆம் பாகத்தோட பதிவு தான் அதாவது மகர ராசியோட பதிவு தான் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. அந்த மகர ராசி எந்த ஒரு கிரகம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திநாதன் சுக்கிரபான் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அது லக்கணத்துக்கு எண்ணி வந்து அந்த பாவத்தோட வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த பதிவோட வீடியோ தான் உங்களுக்கு சேர்ந்த வீடியோ. ஓகேங்களா? ரைட். ஓகே. நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்கள் நவாசி ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசியோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் அதாவது கிரகத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரங்களை பேரில் குறியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சார வாயிலாகத்தான் உங்களோட தசாபதி நாதர்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி புத்திகள் நடத்துகிறாங்கன்னு சொல்லி விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது சரி ரைட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை 3 கூடையவன் 4 கூடையவனுடைய திசைங்க. ஓகேங்களா? அப்போ சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் புத்தி. அப்போ 7 கூடையும் 12 கூடையும் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை நாடுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா சனி திசையானது 19 நாடுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடமும் 2 மாதம் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில் பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. விருச்சக லக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான உங்கள் மகராசி நட்சத்திரம் இருந்து பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அது உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் அதான் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சுக்கிர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ எதாவது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ சாரம் கொடுத்தது யாருங்க? 10 கூடிய சூரியனோட சாரம் இல்லைங்களா? அப்போ 3 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு 7, 12 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது மனைவி மூலியமாக அதாவது கணவன் மனைவி அதாவது இது ஆண் ஜாதகமாக இருக்க பட்சத்துக்கு மனைவி மூலியமாகவும் பெண் ஜாதகம் இருக்குது கணவன் மூலியமாகவும். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கிங்க. அதாவது கணவன் மனைவின்னு ஒரு ஷார்ட்டை அடிச்சிடுறது. ஓகே ரைட். ஓகே. அப்போ அந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பெண் ஜாதகமாக இருக்க பட்சத்தில் ஆண் ஜாதகம் பெண்ணுங்களால் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம துணையோர் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு சிறப்பும் நல்ல ஒரு பாக்கியமும் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சு வச்சுங்க இந்த தசா புத்தியில். அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை மாற்றி விட்டு நம்ம நிலைமையை மாற்றி விட்டுரும். அப்போ இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக நல்ல அனுகிரகமாக பெரியவங்களோட ஆஸ்தியோட இல்லை பெரியவங்களோட ஆஸ்தி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கியத்தை நோக்கி நம்ம சிறப்பு ஒரு அம்சத்தை கொடுத்து நம்ம கொண்டு போவோங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் அப்போ நம்ம கொண்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது மூலிமா நம்மளுக்கு விரயம் செலவு பயணம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக நம்ம செய்யக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம செய்வோம்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வோம். அதே மாதிரி கூட்டு தொழில். ஓகேங்களா? கூட்டாளிகளோட பயணம் செய்கிறது கூட்டாக தொழில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சட்டத்துப்பூர்வமான தொழில் பண்ணுறது இது அனைத்தும் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தாமத நிலை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எது மாட்டோட ஒரு லெவலாக நம்மளுக்கு சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் எந்த ஒரு பயந்துக்கு வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு விரையும் ஏதோ ஒரு செலவு தேடி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு கல்யாணம் திருமணம்னு பார்த்தீங்கன்னா தேடி வரும். பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி காலகட்டங்களில் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க.
அது நீங்களும் கொஞ்சம் மனசு வைக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், இன்னும் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம்? திருவோண சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த லக்கணத்துக்கு 9 குணி சாரம் திருவோண சாரங்கிறது. ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 3 சம்மந்தப்படுது. அப்போ 9 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா 7 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கூட்டாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ அது கூட்டாக தொழில்னா வெளியூர் பயணம், அதாவது வெளியூர் தொடர்பு. ஓகேங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட், சீட்டாட்டம், சூதாட்டம், அது ஆன்லைன் பிஸ்னஸ், இது தகவல் தொடர்பு, இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புலாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ தந்தையார் மூலியமாக நம்மளுக்கு நல்லா அனுகூலமும் நல்ல ஒவ்வொரு எந்த ஜப்செட் இருக்கிறோமோ அந்த ஜப்செட்டில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்களை நம்ம சந்தித்து அவங்க கூட ஒரு அங்கீகாரம் வாங்கி அவங்க கூட ஒரு மனசில் இடம் முடித்து நம்ம செயல்படுறதுங்க. அதான் அந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இதெல்லாம் கட்டாயம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேல் நிலவுக்காக போவாங்க, கல்யாணத்துக்கு ஒரு தேல் நிலவுக்காக போவாங்க. ஓகேங்களா? சிலர் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் பிரியமாக போவாங்க. ஓகேங்களா? அப்போ தந்தையரோடு போகக்கூடிய அமைப்பு. ஓகே, ஊர்வலம் தருமகிறது காரிக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை சேர்ந்த ஒரு புனித யாத்திரை, ஒரு ஆன்மீக பயணம் போகிறது. ஓகேங்களா? அப்போ ஊர் தர்மகாரியம் பண்ணுறது, ஒரு அறக்கட்டில் சாப்பிடுறது, ஒரு டூர் போகிறது, இந்த மாதிரி அந்த காலகட்டம் நடக்கும்னு கேட்டாக்கா கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிட்ட சாரம் இல்லைங்களா? சரி, ரைட்டு. அப்போ அவிட்ட சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கூடி 6 கூடி சாரம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 கூடி இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 1 6 சம்மந்தப்பட்டு அது மாதிரி 7 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது திருமணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனை வருங்க, சங்கடங்கள் வரும், பஞ்சாயத்து வரும். இல்லை மனைவிக்கு கணவன் மனைவிகளை பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏதோ வருங்க. ஓகேங்களா? ஒரு விரையும் பெட்டு செலவு இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கூட கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதுலையும் ஜாமீன் போடுறதோ போய் முன்னே நிற்கிறதோ கொஞ்சம் நிற்காதான் கொஞ்சம் பார்த்து உசார சூதானமாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீரி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது குறுக்கி வைத்து திருமணம் ஆகிறது, பெண்கள் ஆண்களை பெண்களால் பேர் கறது, அது மூலியமாக ஒரு ஸ்டேஷன் போகிறது, ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது, ஒரு கல்யாணத்தை போய் முடியுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா பேர் பார்த்தீங்கன்னா அடித்தடி வெட்டுக்கூத்தில் போய் முடியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கூட கொஞ்சம் பார்த்து உசார சூதனம் இருப்பது நல்லதுங்க. எதுலையுமே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுறது நல்லதுங்க. தாய்மா விஷயமா இருக்கட்டும், வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், வேலையாட்களாக இருக்கட்டும், கடன் கொடுத்து வாங்குற விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் இது அனைத்து விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருந்து பயணிக்கிறது ஒரு மிக கால சிறந்ததுங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு காரணம் நாமளாக தான் இருப்போம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏதோ மெய் மறந்து எதையோ ஆசைப்பட்டு எதையோ தொட போய் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க. அதோட கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருங்க. சரி, இப்போ பார்த்து பயணிங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.